ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கரில் பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறோம். பருப்பு சாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொட்டுக்கிறதுக்கு வெறும் மிதுக்கு வத்தல் மட்டும் வச்சுக்கோங்க. மேலே லைட்டாக நெய் வந்து சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பருப்பு சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பிரியாணி அரிசியில் வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாட்டு அரிசி தான். சாப்பாட்டு அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர்னால் 1/4 பங்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு. இது ஒரு அரை மணி நேரம் ரெண்டையும் ஒன்றாவே நம்ம வந்து ஊற வச்சிடணும். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டு அரிசியில் சாப்பாடு செய்கிறோம் குக்கரில் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். தாளிக்கிறது பார்த்திங்கன்னா ஜீரகம், வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம பருப்பு, அரிசி ரெண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். ஏதாவது காய் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா காய் நீங்கள் வந்து ஒரு 2 வகையான காய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளிப்புக்கு கொஞ்சோண்டு புளி சேர்க்கணும். நான் அதுக்கு பதிலாக ஒரு பீஸ் மாங்காய் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சாம்பார் தூளும் மிளகுத்தூள், பெருங்காயம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா சாம்பார் சாதம் ரெடி. தேங்க்யூ.